டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக முதலமைச்சர் ஆனதிலிருந்து அங்க பிஜேபியோட அடிமையா போயிட்டார். உன் கட்சி பிரச்சனைகளா நீ டெல்லிக்கு போறியே, விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டாந்தாங்களா, அதுக்கு ஆதரவு அளித்து ஒரு ஓட்டு போடுன்னு நம்ம தமிழ்நாட்டோட மானத்தை வாங்கினார் ஒழிய திமுக ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அது அதிமுக ஆளுங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவோமா? நாங்க விடியல் பயணம் எல்லா பெண்களுக்கும் தானே போறோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறாரு தேர்தல் அறிக்கையில, அவர் ஆட்சிக்கு வந்தா ஆம்பளைங்களுக்கும் எதுக்கு ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீ பஸ், ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்தா ஒரு நோக்கம் இருக்கணுமா? எதுக்காக ஆண்களுக்கு இலவசன்ற கேள்வியை கேட்கிறேன். ஒரு நாங்க வந்தா ஆண்களுக்கும் டிக்கெட் இல்ல, அப்போ ஒரு பஸ்ல பெண்ணுக்கும் டிக்கெட் இல்ல, ஆணுக்கும் டிக்கெட் இல்லைன்னா கண்டக்டர் தேவையில்லை. ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் பெண்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஒருவேளை உங்ககிட்ட பழைய கிரைண்டர் இருக்குது, எடுத்து கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை கழிச்சுட்டு இன்னும் கூட பொருளை சேர்த்து வாங்கிக்கோங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாற்றணும் சொல்லிட்டு மாறி இருக்குன்னு அர்த்தம். 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருக்கு, 10 வருஷம் தொடர்ந்து இருந்தாங்க. ஒரு அம்மா கஷ்டம் வச்சு மக்களுக்கு ஒரு 500 1000 இன்னைக்கு போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் போடுற மனசு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். நம்ம முதலமைச்சர் தேர்தல் என்ன தெரியுமா சொல்றாரு, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். ஏன் அப்படி சொல்லணும்? நடக்க போறது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கான தேர்தல். ஜெயிச்சா யார் ஜெயிக்கணும்? திமுக ஜெயிக்கணும், இல்லைன்னா அதிமுக ஜெயிக்கணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கணும். அப்படித்தானே இவ்வளவு காலமா இருந்தது. கலைஞரா எம்ஜிஆரா, கலைஞரா ஜெயலலிதாவா, இப்படிதானே இருந்தது. எந்த கட்சி எந்த ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உரிமைகள் ஒன்றும். எல்லா தலைவர்களுமே, நான் சொல்றது ஜெயலலிதா கூட, ஜெயலலிதா மேல எங்களுக்கு கடுமையான விமர்சனம் இருக்கு. ஆனா ஜெயலலிதா அம்மா கூட கோவக்காரங்க, ஆனா உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஏன் நமக்கு அந்த டெல்லியா தமிழ்நாடுன்ற ஒரு கேள்வி வருது? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக முதலமைச்சர் ஆனதுல இருந்து அங்க பிஜேபியோட அடிமையா போயிட்டார். அதை நீங்க எல்லாம் பாப்பீங்க. எந்த தலைவர் வந்தாலும் தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட முதலமைச்சர் பிரதமர் வந்தாலும் சரி, ஜனாதிபதி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்து இறங்கின உடனே அவங்க யார போய் பார்ப்பாங்க? கலைஞரை போய் வீட்டுல பார்ப்பாங்க, ஜெயலலிதாவை போய் வீட்டுல பார்ப்பாங்க. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தார்கள். அவர்கள் டெல்லியிலிருந்து இங்க வந்தா நம்ம தலைவர்களை மரியாதையாக வந்து வீட்டுல பார்த்து கொண்டிருந்த காலம் இருந்தது. இப்ப அப்படியா? உன் கட்சி பிரச்சனைகளா நீ டெல்லிக்கு போறியே, அப்போ உன்னுடைய கட்சி பஞ்சாயத்தை கூட டெல்லியில போய் வைக்கிறியே, அவங்க கிட்ட வைக்கிறியே. அப்ப அவங்க கிட்ட தடமானம் வச்சுட்டீங்கன்னா அப்போ அவங்க கொடுக்குற சட்டம் திட்டங்கள் தானே நம்ம மேல வரும். நம்ம வேணாம் சொல்ற சட்டங்கள், நம்ம வேணாம் சொல்றது எல்லாம் நம்ம தலையில கட்டுறாங்களே, நம்ம வேண்டாம்ன்றோம். புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை நீங்க எல்லாம் தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு சின்ன பிள்ளைங்க இருக்குது, நாளைக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் பெருசா வளர்ந்து பெரிய பெரிய அதிகாரத்துக்கு பெரிய இடத்துக்கு போக போறாங்கன்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து நீங்க ஏற்றுதான் ஆகணும்ன்றாங்க. அதுல என்ன சொல்லுது? அது 3வது 5வது 8வது 3த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லுது. 3வது படிக்கிற பிள்ளைங்க என்ன வயசு? 8 வயசு. 8 வயசு பிள்ளை ஹால் டிக்கெட் எடுத்துக்கணும் பப்ளிக் எக்ஸாம் போனா அது நியாயமா? 8 வயசு பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கலாமா? நம்ம என்ன தமிழ்நாட்டில் இப்ப என்ன வச்சுக்கிறோம்? 8வது வரைக்கும் ஃபைலே கிடையாது, ஆல் பாஸ் அப்படித்தானே வச்சுக்கிறோம். 8வது வரைக்கும் ஆல் பாஸ் வச்சதால தான் நம்ம பிள்ளைங்க 8வது வரைக்கும் போய் அதுக்கப்புறம் மேல வந்தாங்க. நீ 4 தடவை ஃபைல் ஆகணும், திரும்பி ஸ்கூலுக்கு போவானா அவன்? 3வது ஃபைல் ஆச்சுன்னா குழந்தை, 5வது ஃபைல் ஆச்சுன்னா குழந்தை திருப்பி ஸ்கூலுக்கு போவானா? அவனுக்கு அவமானமா இருக்காது? அவன் கூட படிச்ச பசங்க எல்லாம் 6வதுல இருப்பான், இவன் எப்படி 5வதுல மறுபடியும் உட்காருவான், 2வது வாட்டி உட்காருவான், உட்கார மாட்டான்ல. அப்படிதான் பல பேர் நம்ம எல்லாம் நிறுத்திருக்கோம். இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் பல பேர் படிப்பு நிறுத்திருப்பாங்க, ஃபைல் ஆயிட்டோம் அப்படி நிறுத்திருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க யாரும் நிறுத்தல. படிப்பு இடைநிற்றல் நிக்க கூடாது, எப்படியாவது எல்லாரும் பட்டதாரி ஆக்கணும் போராடி கொண்டிருக்கிற மாநிலத்துல வந்து புதிய கல்விக் கொள்கையின் கொண்டாந்து நீ 3வது 5வது பொது தேர்வு வைப்ப, 3வது மொழி வேணும்னு 3வது மொழி சொல்லுவேன். நாங்க 3வது மொழி ஏத்துக்க மாட்டோம். அந்த காலத்துல இருந்து பேர் அண்ணாவோட இருமொழி கொள்கையை நம்மோட கொள்கையை நம்ம உறுதியா நிற்போம். அதுக்காக 3500 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய நிதியை நீ நிறுத்தி வைப்ப, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். நம்ம அமைதியா இருப்போமா? அப்போ கூட்டணி வச்ச எடப்பாடி பழனிசாமி கேட்கணுமா இல்லையா? அவர் முதலமைச்சர் தானே இருக்காரு, அவர் முதலமைச்சர் இருக்கிறவர் தானே, அவர் ஒரு பெரிய கட்சியோட பொதுச் செயலாளர் தானே. அவர் வந்து நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன், சரி நீ கேக்குறியா, நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன், நீ வந்து இந்த கண்டிஷன், நீ தமிழ்நாட்டுக்கு எந்த நாங்க வேணாம்னு சொல்ற திட்டங்களை நீ இந்த தலையில கட்டக்கூடாது,
எங்களுக்கு வர வேண்டிய நிதியை நீ நிறுத்தக்கூடாது. சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா? சொல்லலையே. அவர் அங்க உட்காந்துக்கிட்டு அவர் கையில எம்பி இருந்த போது அவங்க கொண்டாந்த எல்லா சட்டங்களுக்கும் மைனாரிட்டிக்கு முஸ்லீமுக்கு விரோதமா சட்டம் கொண்டாந்தாங்கன்னா அதுக்கு ஆதரவு அளிச்சு ஒரு ஓட்டு போடு, விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டாந்தாங்களா அதுக்கு ஆதரவு அளிச்சு ஒரு ஓட்டு போடுன்னு நம்ம தமிழ்நாட்டோட மானத்தை வாங்கினார் ஒழிய அவர் எதிர்த்து கேட்கல. அப்ப அவர் எதிர்த்து கேட்கவும் போறது இல்ல. அவர் சொந்த பஞ்சாயத்துக்கே டெல்லியில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராகி முதலமைச்சருக்கான அதிகாரம் அவர் கையில கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு வேண்டாத சட்டங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டுவாங்க. மூன்றாவது மொழி உள்ள வரும். மூணாவது மொழினா ஹிந்தி தான். நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஹிந்தி படிக்கணும். முதல்ல இருந்து எழுத்து கூட்டி ஹிந்தி படிக்கணும். அவன் தமிழ் படிக்க மாட்டான். அவன் நல்லா ஏற்கனவே ஹிந்தி படிச்சவன். நாளைக்கு 4 வருஷம் 5 வருஷம் தான் அடுத்தது எல்லாருக்கும் ஹிந்தி தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க எழுத்து கூட்டி படிப்போம், அவன் வேகமா படிப்பான். அப்ப யாரு நிறைய வேலைக்கு போவாங்க? யார் நிறைய மார்க் வாங்குவாங்க? யாருக்கும் போட்டி? யாருக்கு? முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி விட முடியுமா? முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி விட முடியுமா? நீயும் இங்கிலீஷ் கத்துக்கோ, நம்ம பிள்ளைங்களும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம், 2 பேரும் சேர்ந்து போட்டி போடலாம். அது நியாயமா? நம்ம பிள்ளையோட தாய்மொழி இல்லாத ஒரு ஹிந்தியை நம்ம பிள்ளைங்க கத்துக்கணுமா? அவன் தாய்மொழி ஹிந்தியோட வருவானா? நம்ம பிள்ளைங்க அவனுக்கு சண்டை போடணுமா? 2 பேரும் போட்டி யார் அதிக மார்க் எடுக்கிறதுன்னு பார்க்கணுமா? எவ்வளவு பெரிய எதிர்காலத்தை நம்மளுடைய தலைமுறை ஒரு 2 தலைமுறை பின்னாடி போயிடும். நாம இதை ஏத்துக்கிட்டா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியா நிற்கிறார். நீ 10,000 கோடி நிறுத்தினாலும் நான் என் மாநிலத்தில் 3வது மொழி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உறுதியா நிற்கிறார். சொல்றதா இல்லையா? அந்த உறுதிக்காக தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பின்னாடி நிற்கிறோம். அதனாலதான் இது டெல்லியா தமிழ்நாடா? இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர்னும் போது இது டெல்லியா தமிழ்நாடா என்ற கேள்வியை கேட்டு அந்த கேள்வியின் அடிப்படையில் நீங்க எல்லாம் வாக்களிக்க வேண்டும். அந்த மிக்சின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது நானே பார்த்தேன். அந்த மிக்சியை பார்த்தாங்க. நீங்க என்ன சட்னி அரைச்சிங்க? என்னமா சிரிக்கிறீங்க? காயில போயிடுச்சா? மிக்சி, கிரைண்டர், ஃபேன் ஒண்ணு கூட. நான் இப்ப சொன்னேன், என்ன சொன்னேன்? 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கலர் டிவியை கொடுத்துச்சு திமுக. அது இன்னைக்கு இன்னும் ஓடுது, பல இடத்துல ஓடுது. இப்ப கொடுத்தாங்க மிக்சி, கிரைண்டர், ஃபேனு. அதுல நீங்க என்ன சட்னி அரைச்சிங்க, என்ன மாவு எப்ப அரைச்சிங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் சிரிக்கிறீங்களா? இது நியாயமா? இது நியாயமா? அது எல்லாரும் சிரிக்கிறீங்களா? இந்த சட்னி அரைச்சுன்னு சொல்லக்கூடாதா எங்ககிட்ட? ஓடல, நடக்கல, கையில கடைக்கு போயிடுச்சு. இதை நாங்க செய்வோமா? மகளிர் உரிமை தொகை தரோம்னு சொன்னோமா? நாங்க தலைவர் சொன்னாரா இல்லையா? கொடுத்தோமா இல்லையா? ஏதாவது வித்தியாசம் பார்த்தோமா? ஏதாவது அது ஆடு மாடு கொடுக்குறோம்னு ஒரு திட்டம் கொடுத்தாங்க. அதிமுக கொடுத்தாங்கல்ல, ஆடு மாடு திட்டம் எல்லாரும் கொடுக்கணும்ல. இப்ப எத்தனை பேர் கொடுத்தாங்க? ஒரு 10-15 பேருக்காவது கொடுத்துருப்பாங்களம்மா. அவங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்கல. கண்டிப்பா எங்க கட்சிக்காரங்களும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, இருக்கட்டும். திமுக ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அது அதிமுக ஆளுங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவோமா? நாங்க சொல்லுவோமா? சொல்லி இருக்கிறோமா? கலர் டிவி கொடுக்குறோம், அவங்களுக்கு எல்லாம் இல்ல. உரிமை தொகை 1000 ரூபாய், அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடாது, அதனால அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லி இருக்கோமா? நாங்க எங்க தலைவர் சொல்லுவாரா? நம்ம முதலமைச்சர் சொல்லுவாரா? அப்படி எல்லா பெண்களும் கொடுக்குறாரா இல்லையா? விடியல் பயணம் எல்லா பெண்களுக்கும் தானே போறோம். அதுல ஒரு சிக்கல், அதுல ஒரு அதை நீங்க கவனிச்சீங்களா? இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறாரு தேர்தல் அறிக்கையில? அவர் ஆட்சிக்கு வந்தா ஆம்பளைங்களுக்கும் பேருந்துல கட்டணம் இல்லையா? சரி, நான் கேக்குறேன் உங்களுக்கு எல்லாம் இப்ப பேருல 5 வருஷம் கட்டணம் இல்லாத பேருந்து ஓடிச்சு இல்ல? சரி, நமக்கு தான் கட்டணம் இல்லையே. ஏமா பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாம் 4 பேர் டெய்லி காலைல கிளம்பி ட்ரெஸ் மாட்டிக்கின்னு திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு 2 சினிமா பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்காக சுத்திட்டு அப்படியே அந்த மாதிரி வந்துக்கிறீங்களா? என்னைக்காவது ஏதாவது நம்ம வீட்டு பொம்பளைங்க வேலை இல்லாம வெளியே போவீங்களா? போவோமா? நம்ம வீட்டை விட்டுட்டு நீங்க போங்கன்னு நாங்க சொன்னாலும் நீங்க போக மாட்டீங்க. நான் போயிட்டேன், இந்த வேலை யாரு பாக்குறது, அந்த வேலை யாரு பாக்குறது, இந்த மாட்டை இந்த ஆட்டை யாரு இழுத்து பிடிச்சி கட்டுறது, யாரும் போறது இல்ல. அப்ப கட்டணம் ஃப்ரீயா இருந்தா கூட பெண்கள் எதுவும் வெளியே போறது இல்ல. சரியா? இப்ப ஃப்ரீ பஸ் கொடுத்தா நம்ம ஆம்பளைங்க எங்க போவாங்க சொல்லுங்க? எதுக்கு ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீ பஸ்? ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்தா ஒரு நோக்கம் இருக்கணுமா? நான் கேட்கறது என்னன்னா, அவங்கள நான் கிண்டல் பண்ணல. அவங்கள இப்படி ஆண்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்களே அப்படின்னு நான் கிண்டல் பண்ணல. எதுக்காக ஆண்களுக்கு இலவசன்ற கேள்வியை கேட்கிறேன். ஒரு திட்டம் கொடுத்தா ஒரு நோக்கம் இருக்கணுமா இல்லையா? கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி பெண்களுக்கு எல்லாருக்கும் 5 வருஷமா இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த திட்டம் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துச்சு. நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு காரணமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துச்சு. பக்கத்து ஊர்ல உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க,
நல்லா கேட்டுங்க. பக்கத்து ஊர்ல உங்க சொந்தக்காரர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு விசேஷத்துக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க, வா அப்படின்னு வந்து வச்சுட்டு போவாங்கன்னு வச்சுக்கோ. நீங்க அந்த தேதியை காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கின்னு அன்னைக்கு காலைல ஏஞ்சி நல்லா தலையை குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கின்னு புறப்படும் போது வீட்டுக்காரர் கேட்பாரு, என்ன இல்ல அந்த விசேஷத்துக்கு போலாம்ல. அது எதுக்கு, நானே அப்படியே போய் தலையை காட்டிட்டு அப்படியே டவுனுக்கா போயிட்டு வந்துடுறேன், நீ என்னத்துக்கு சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க அப்படியே? உன்னை கூட்டும் போனா பஸ்ஸுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கணும், திருப்பி கூட்டு வர்றதுக்கு ஒரு காசு கொடுக்கணும், டிக்கெட் வாங்கணும். அப்புறம் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, அந்த ஊருக்கு போனா எனக்கு ரோஸ் மில்க் வாங்கி கொடுன்னுவீங்க, எனக்கு 2 பரோட்டா வாங்கி கொடுன்னுவீங்க, அது ஒரு செலவு. இந்த செலவுக்கு பார்த்து ஆம்பளைக்கு என்ன பண்ணுவாங்க, நான் எனக்கு டவுன்ல ஒரு வேலை இருக்குது, நான் இப்படி போய் அப்படியே தலையை காமிச்சுட்டு போயிடுறேன், நீ என்னத்துக்கு அம்மா வந்துடும் அப்படின்ட்டு ஒண்ணு போவாங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க, இந்த விடியல் பயணம் வந்த உடனே இப்ப என்ன சொல்றாங்க பொம்பளைங்க, யோ நீ வீட்டுல இருக்கியா, உனக்கு தான் பஸ்ல டிக்கெட், எங்களுக்கு ஃப்ரீ, நாங்க போயிட்டு வரோம், நாங்க போய் விசேஷத்துக்கு போயிட்டு வரோம், போறோமா இல்லையா? அந்த சுதந்திரத்தை கொடுத்தது என்ன, ஒரு திட்டத்தோட நோக்கம் எப்படி நிறைவேறுது, அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும், அதுதான் துணிச்சல். எவ்வளவு பெண்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆயிரம் பெண்கள் நிலத்துல வீட்டுக்கு பின்னாடி கீரை காய்கறி தக்காளி முருங்கைக்காய் ஏதாவது ஒண்ணு வீட்டுல பின்னாடி வாழை மரம் வச்சு வாழைக்காய் ஏதாவது ஒண்ணு எடுத்து அந்த பஸ்ல போய் கட்டணம் இல்லாம போய் டவுன்ல போய் அந்த காய்கறி வித்து அதுல இருந்து ஒரு 200-300 சம்பாரிச்சு வீட்டுக்கு இருந்து வீட்டை முன்னேற்றுறாங்க, வீட்டுக்கு செலவுக்கு உதவி பண்றாங்க. எவ்வளவு பேர் போய்க்கிறாங்க. ஒரு திட்டம் எவ்வளவு பேர் வாழ்க்கை தரம் உயர்த்துது. நான் ஒரு கதையை சொல்றேன். அவினாசின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல நான் எலெக்ஷன் வேலை பண்ணேன். அந்த ஊர்ல பெரிய ஊர் அது, அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், இதோட சின்ன கிராமம், நம்ம வளர்ந்த சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பாட்டி, ரொம்ப வயசான பாட்டி, அந்த பாட்டி கிராமத்துல போய் அந்த கடையில போய் காசு கொடுத்து வெத்தலை கேக்குது. நான் வந்து வெத்தலை, கடைக்காரர் நல்ல வாடி வதங்கின வெத்தலை எடுத்து கொடுக்குறாரு. பாட்டி கேக்குது, ஏன் காசுக்கு தானே தர, இம்மா வாடி இருந்தா எப்படி அதை சாப்பிடுறது அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த கடைக்காரர் ரொம்ப நக்கலா, ஏன் நீ டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டு வர்றது, உனக்கு வேணும்னா தலைன்னு வேணும்னா போய் டவுனுக்கு போய் வாங்கிக்கோ அப்படின்னு ரொம்ப கடைக்காரர் கொஞ்சம் பேசிட்டார். அவர் பேசுற நேரம் அவரு கெட்ட நேரம். அவர் சொல்லும் போதே அந்த கடை வாசல்ல ஸ்டாலின் பஸ் வந்து நிக்குது. டிக்கெட் இல்லை தானே, அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, பாட்டி டக்குன்னு பஸ்ல ஏறிடுச்சு, நேரம் அவினாசிக்கு போச்சு, அத காசை கொடுத்துச்சு, நல்ல 2 கவுளி வெட்டல நல்ல தலை ஃப்ரெஷ்ஷா வாங்குச்சு, அதே பஸ்ல ஏறிச்சு, காசு இல்ல ஃப்ரீ, நேரம் வந்தது. அந்த கடைக்காரருக்கு வந்து வெத்தலையை கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு, நான் போய் டவுன்ல போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்துட்டேன், இனிமேலாவது கேட்கறவங்க நல்ல வெத்தலையை கொடுன்னு சொல்லுச்சு. இது எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்குது. அப்போ ஒரு பஸ்ல பெண்கள் போயிட்டு வரலாம், கட்டணம் இல்ல அப்படின்னு சொன்னது அந்த ஒரு பாட்டிக்கு ஒரு அதிகாரத்தை மான மரியாதையை காப்பாத்துச்சா இல்லையா? உங்களுக்கு அந்த உதவி, அந்த உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குதா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், ஆம்பளைக்கு எதுக்கு? அவன் இலவசமா நம்மளால எங்க போவான்? சரி, இலவசமா போய் இது வரைக்கும் இலவசம் இல்லதானே, இப்ப டிக்கெட் கொடுத்தானே போறாங்க ஆம்பளைங்க, டிக்கெட் கொடுத்தானே போறாங்க. சரி, டிக்கெட் வாங்க வேண்டியது, அப்படி டிக்கெட் வாங்கணுமே அப்படின்னு வீட்லயே இருக்கிறாங்களா யாராவது? யாராவது வீட்டுல உட்காந்துக்கிறாங்க? வீட்டுல இருந்து காலைல, ஏமா நீ வாமா, நான் நீ இந்த துணியை நான் துவைக்கிறேன், நீ கொஞ்சம் உட்காரு, நான் அந்த கூட்டுறேன், யாராவது ஒருத்தர் பாத்திரம் நான் இந்த சாமான் நான் கழுவி வைக்கிறேனே அப்படியே இருக்காங்க? இல்ல. கட்டணம் இருந்தாலும் வெளியெல்லாம் போய் ஆம்பளைங்க வெளியதான், வீட்டுல நீங்க தான் இருக்கிறீங்க. அப்போ ஒரு திட்டத்தை கொடுக்கும் போது ஒரு யோசிக்கிறது இல்ல, நாங்க வந்தா ஆண்களுக்கும் டிக்கெட் இல்ல, அப்போ ஒரு பஸ்ல பெண்ணுக்கும் டிக்கெட் இல்ல, ஆணுக்கும் டிக்கெட் இல்லைன்னா கண்டக்டர் தேவையில்லை. கண்டக்டர் தேவையா? கண்டக்டரும் தேவையில்லை. சரியா? அப்புறம் என்ன, டிரைவரும் தேவையில்ல, டிரைவர் இறங்கி போயிட போறாரு. இத நீங்க யோசிக்கணும். ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் பெண்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட பேசணும். உங்களுக்கு வாக்களிக்கிற அதிகாரம் கொடுக்கும் போது அதை நீங்க எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க, நான் இந்த தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவோ சொல்லுவேன், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு விளக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 8000 ரூபாய் கூப்பன். நான் சொல்றேன், அவங்க வந்து நிறைய 10,000 ரூபாய் தரப்படுறாங்களா? எவ்வளவுமா? 10,000. அப்புறம் ஃப்ரிட்ஜ். சரி, இல்ல நான் எனக்கு ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு கட்சிக்கு வந்து நான் தருவேன்னு சொல்றது உரிமை இல்லையா? இருக்கட்டு, சொல்லட்டும். ஆனா கொடுத்தது இல்ல. அந்த செல்போனை எங்க வச்சீங்களோ, அந்த ஸ்கூட்டியை எங்க நிறுத்தினீங்களோ அந்த இடத்துல நீங்க போய் ஃப்ரிட்ஜ் வைப்பீங்க. சரியா? அது இருக்கட்டும். அப்படியே 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கு இல்லத்தரசி கூப்பன் பேரு. உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏற்கனவே நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா நீ என்ன பண்ணுவீங்க?
உருமா வைக்க முடியாது. அதுவும் அந்த ஃப்ரிட்ஜ் இந்த மிக்ஸி மாதிரியே இருந்துச்சுன்னா, அந்த மிக்ஸி அந்த கிரைண்டர் எல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அதை? சரி, அதனால நாங்க தலைவர் என்ன பண்றாருன்னா, நான் 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு கூப்பன் தரமா, ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் வாஷிங் மிஷின் வேணுமா, வீட்டுல சில பேருக்கு சிலது தேவை இருக்கும், எந்த தேவை இருக்கோ ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி கிரைண்டரு அப்புறம் அந்த மைக்ரோவேவ் அப்புறம் அந்த இண்டக்ஷன் அடுப்பு இவ்வளவு பொருள் இருக்கு. இந்த பொருள்ல 1 2 3 எது ஒன்று சேர்த்து வாங்கிக்கோ. ஒருவேளை உங்ககிட்ட பழைய கிரைண்டர் இருக்குது, எடுத்து கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை கழிச்சுக்கிட்டு இன்னும் கூட பொருளை சேர்த்து வாங்கிக்கோங்க. பழைய மிக்சி இருக்கு, சேர்த்து வாங்கிக்கோங்க, கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்களே வாங்கிக்கலாம். ஒரு அட்டைப்பெட்டியில கொண்டாந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. நீங்களா போய் பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய ஊர்ல திருவண்ணாமலைக்கு வந்து அந்த ஷோரூம்ல போய் என்ன மாடல் பிராண்ட் பார்த்து, சாம்சங்கா ஓனிடாவா என்ன பிராண்ட் உனக்கு பிடிக்குதோ அந்த மாடலை பார்த்து எனக்கு இது கொடுன்னு வாங்கிக்கலாம். அதையும் 5000 ரூபாய்க்கு விற்கிற வாஷிங் மிஷினை 4000 ரூபாய்க்கு விலையை குறைச்சு விடுவார் தலைவர். ஏன்னா நம்ம 1 கோடி பேருக்கு கொடுத்துக்கிறோமே, கோடிக்கணக்கான ஆர்டர் கொடுத்துருக்கோமே. அப்போ விலை குறைவா தரமா நாம விரும்புற பிராண்ட்ல நாம விரும்புற பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய மகத்தான திட்டத்தை இல்லத்தரசு திட்டம் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கொடுத்தால் அதை செய்வார். மே மாதம் 4ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் ஆகிறார். மே மாசம் 5ஆம் தேதி உங்களுக்கு வர 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் இருக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்ல. 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாத்திரம் சொல்லிட்டாருன்னா மாறிடுச்சுன்னு அர்த்தம். 5000 ரூபாய் ஒரு நாள் காலையில வந்து அக்கௌண்ட்ல விழுந்துச்சா யாராவது எதிர்பார்த்தாங்களா? ஏமா 10 வருஷத்துக்கு அதிமுக ஆட்சி இருந்துச்சு, 10 வருஷம் தொடர்ந்து இருந்தாங்களே, ஒரு அம்மா கஷ்டம் வந்துச்சு மக்களுக்கு. எவ்வளவு புயல் மழை பஞ்சம், ஒரு 500 1000 என்னன்னா போட்டிருக்காங்களா? 5000 ரூபாய் போடுற மனசு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அவர் சொன்னார், செய்தார், சொல்லாதையும் செய்தார். நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது எல்லா விஷயங்களையும் செய்வாரு. இந்த பகுதியிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் இங்க நம்முடைய வேட்பாளர் பண்பானவர், இங்கே பல காலமாக மக்களோடு மக்களாக இருப்பவர், எந்த ஊர்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த வீட்டுல யாருக்கு நல்லது கேட்டிருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அப்படியே வந்து நிற்கக்கூடிய தன்மையானவர், யாரையும் ஒரு வார்த்தை கடும் சொல்லாதவர், ஒரு நல்ல மனிதர். காலம் காலமாக மக்கள் தொண்டராக இருக்கக்கூடிய கு. பிச்சாண்டி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு செய்ய வேண்டும். அவர் இந்த பகுதியில் என்னென்னலாம் பண்ணிருக்காருன்னு என்கிட்ட ஒரு பட்டியல் தராங்க. அந்த மாதிரி எல்லா பகுதியிலும் பெரிய பெரிய பட்டியல் இருக்குது. கூட்டுறவு கட்டணம், பள்ளி கட்டணம், சிமெண்ட் சாலைகள், பகுதி நேர கடைகள், கூத்தாண்டவர் கோவில் சிமெண்ட் சாலைன்னு பெரிய பட்டியல் இருக்கு. இதெல்லாம் வந்து அரசு கொடுக்குற திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பணி. ஆனா எல்லாத்தோட ஒரு முக்கியமா நான் நினைக்கிறது, நான் மதிக்கிறது என் சொந்த அண்ணன் தான் அவரு. நான் அவரை மதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, குடும்பத்தை விட மக்கள் பெரியவங்க, குடும்பத்தை விட தொழிலை விட தொகுதி பெருசு அப்படின்னு ஒரு அரசியல ஒரு புனிதமான ஒரு காரியமாக நினைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர், அவரை மீண்டும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இந்த தொகுதியின் மைந்தர், இந்த தொகுதியின் மண்ணின் மைந்தர் அவரு. இந்த தொகுதியின் மண்ணின் மைந்தர் இருக்கும் பொழுது நமக்கு வேற தொகுதியிலிருந்து நமக்கு எம்எல்ஏ வரணும்னு அவசியம் கிடையாது. ஆகவே நீங்கள் அதையெல்லாம் யோசித்து பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக்கி நாம் அடுத்த தலைமுறையை இன்னும் பல படிகள் மேலே ஏற்றுவதற்காக நீங்கள் உடன் நிற்க வேண்டும். தமிழ்நாட்டின் எதிர்கால கனவுகள் உங்கள் கையில் இருக்கிறது. அந்த முடிவை சரியாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் நினைவுறுத்துகிறேன். உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். வணக்கம் வணக்கம், நன்றி. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.